ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் பார்த்து எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகம் வந்துட்டு. ஒரு சிற்பி ஒரு கல்லை செதுக்கி கொண்டிருந்தார். அழகான யானை சிற்பம் வந்தது. அனைவரும் ஆச்சரியத்துடன், ஆகாத ஒரு கல்லை அழகான யானை சிற்பம் ஆக்கி விட்டீர்களே என்று வியந்து கேட்டனர். சிற்பி சொன்னார், என் கண்களுக்கு அது யானையாகத்தான் தெரிந்தது. யானைக்கு தேவையில்லாத பகுதிகளை செதுக்கினேன், யானை சிற்பம் வந்தது என்றார். மனித மனதிற்கு தேவையில்லாத பகுதிகளை செதுக்கி அப்புறப்படுத்தும் பொழுது மனித பண்பு பிறக்கிறது. இதுதான் நம்ம தலைவர். நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நீதி தவறாமல் நன்மைகளை செய்து பிறருக்கு பயன்பட வாழ்பவரை நல்ல பண்பு இந்த உலகம் பாராட்டும். அப்படி எளிமையானவர் தான் என்னுடைய ஐயா அவர்கள். நான் தெரியலன்னா கூட தம்பி எப்படி இருக்கு அப்படின்றவங்கள அவங்க நிறைய இடங்களில் சந்திச்சிருக்கேன். அவங்கள வாழ்த்தி பேசுவதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அவர் இப்ப நம்ம மத்தியில் நம்மளோட பேசும்படி அன்போடு அழைக்கிறேன். இல்ல இதுதான் ஒரு தலைமை பண்பு அப்படின்னு சொல்றதுன்னு நினைக்கிறேன். உண்மைக்கும் மற்றவங்களை மதிக்கிற விஷயத்த டக்குன்னு போய் டக்குன்னு தியாகிக்கு தன்னுடைய அன்பை பகிர்ந்துக்கிட்டாங்க. உண்மைக்கு அது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்களை அடுத்தடுத்த நிலையில் கொண்டு போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைய நாட்டின் தலைவனும் நீயே, நம்பிக்கை கொண்டு வருவாயே.